ஹலோ गाइस, இனி நம்ம பார்க்க போகிற இனிமே ஐ ரிட்டன் ஃப்ரம் அ டெத் எபிசோடு 1 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கு தவிர எபிசோட்ஸும் மற்ற எபிசோட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹவுஸை தான் காட்டுறாங்க. இந்த ஹவுஸோட பேர் லின் ஃபேமிலி. நெக்ஸ்ட் சீனில் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் உடம்புலேருந்து அப்படியே ரத்தமாக ஊற்றின்னு இருக்கு. அவன் முன்னாடியே ஒரு பையனாக இருக்கான். அவனை பார்த்து சொல்ல இருக்கான், ஹே எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம், நீலாம் இதுக்கு உட்காரணும்னு ஆசைப்பட்டிருக்க. இந்த ராஜ்யம் எனக்கானது, உனக்கு இதெல்லாம் கிடைக்காது. இதை கேட்டு இருக்க அந்த அடிப்பட்ட பையனும் சொல்றான், இந்த மாதிரி நீ எதுக்கு இப்படி பண்ண, அவுட் சைடர் கூட சேர்ந்து எதுக்கு நீ என்னோட ஹெவன்லி சீல புடுங்கின, அதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம்ப்பா. இந்த மாதிரி நீ என்னோட வழியில இருக்க, நீ எப்படி யோசிக்கலாம், இந்த மாதிரி நீ அந்த இதை அடையலான்னு. ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தலாம் அங்க உட்கார்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. இப்படி சொல்லிக்கினே லின்னானோ அங்க அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அவனோட வயிற்றுல அட்டாக் பண்ணே சொல்றான். லின் ஃபேமிலியோட வாரிசு அது நான் தான். இந்த அட்டாக் பட்டவனே அவனோட கண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க மூட ஆரம்பிக்குது. இதையும் அவன் பார்த்து நடக்கும்போது அங்க லின்னானோ சொல்றான். நீ நிம்மதியா செத்துப்போ என்னோட பெரிய அண்ணா. லின்சனோ அங்கேயே அப்படி எந்து போயிடுறான். அங்க இருக்க லின்னானோ சொல்றான், ஹேய் நீங்க என்ன பண்ணுங்க, இவனோட பொணத்தை அப்படியே அங்க இருக்க லின்ஹான் மவுண்டனுக்கு போய் தூக்கி போட்டுருங்க. நீங்க அங்க தூக்கி போட்டா அங்க இருக்க பீஸ்ட் இவனை கொதறி போட்டுரும். இவனோட பாடியை அடையாளமே தெரியாத மாதிரி அழிச்சிருங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த மவுண்டனோட சீனை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா தண்டரா அப்படியே விழுந்துன்னு இருக்கு. அங்க லின்சனோ இருக்கான். அவன் இன்னுமும் அங்க சாவல. அவனும் அப்படியே உயிருக்கு போராடின்னு சொல்ல இருக்கான். நான் அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாவக்கூடாது, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி நான் உயிரோட இருந்தே ஆகணும். லின்ஹானுக்கு நான் கண்டிப்பா பதிலடி கொடுக்காம நான் விட மாட்டேன். இப்படி இவனும் சொல்லிக்கினே அவனோட கையை அப்படியே தூக்க ஆரம்பிக்கலாம். திடீர்னு வானத்துல இருந்தும் ஒரு பெரிய தண்டரம் மேல விழுது. லின்சன் மேல அந்த தண்டர் விழுந்து அத்த செகண்ட் அவனோட பாடியும் ஏதோ ஒன்று ஆக ஆரம்பிக்குது. இவனும் வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். லின்சனுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல. இது இன்ன ஏரியா, நான் எங்க இருக்கேன், நான் அந்த தண்டர் பட்டனால நான் எந்த போயிட்டேன்னா என்ன. அங்க அவன் முன்னாடி திடீர்னு ஒரு வாலியமும் வருது. அதுவும் அப்படியே அங்க சொல்லுது, இந்த மாதிரி நீ எங்க இருக்க தெரியுமா, உன்னோட டிவைன் கான்சியஸ்னஸ்ல இருக்க. அந்த ஹெவன்லி தண்டரை சொல்ல போனா நான் தான் அங்க கிளியர் பண்ணேன். ஆமா அது சரி, நீ எவ்வளவு விஷயத்த சொல்றீ, நீ யாரு. நான் இந்த டிமானிக் சர்க்கிளோட ஹோல்டிங் ஸ்பிரிட்டே நான் தான். இப்படி சொல்லி இருக்கும்போது அதுவும் அதோட ரியல் ஃபார்முக்கு வருது. ரியல் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுவே சொல்லுது, என்னோட பேரு பிளட் எல்டர். நான் பல வருஷமா பாடி ஆஃப் காலிவிங்காக நான் ஒரு ஹோல்டரை நான் தேடின்னு இருந்தேன். அவன் தான் இதுக்கப்புறம் அந்த டிவைன் போர்ட்ரத்தையே வச்சுக்க போறான். இதெல்லாம் கேட்டு இருக்க லின்சனுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க, ஆனா சிம்பிளா அந்த பிளட் டிராகன் சொல்லுது, இந்த மாதிரி நீ நான் சொல்றது கேளு, நீ என்னோட கண்டிஷனை அக்ரி பண்ணிட்டாலே போதும், இந்த மாதிரி நீ சொல்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதாவது உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீ என்னோட மொத்த கண்டிஷனையும் நீ அக்ரி பண்ணிட்டேனா உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன். இதை கேட்டு இருக்க லின்சனும் அங்க அவனோட கையை தூக்கினே சொல்றான், இந்த மாதிரி நான் எல்லா கண்டிஷனுக்கும் அக்ரி பண்றேன். எனக்கு தேவை அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். இதை கேட்டு இருக்க அந்த பிளட் ஹெல்டரும் அந்த பவர் எல்லாத்தையும் இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிது. இவனுக்கு அங்க பவர் வந்தோடனே அதுவும் அங்க நிறைய விஷயத்தை இவனுக்கு கைட் பண்ணி சொல்லுது. இதுக்கப்புறம் அவனும் அங்க இருக்க டாமினிக் பீஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே கொன்னுறான். கொல்லும் போதே அந்த டிராகனும் சொல்லுது, இந்த மாதிரி உனக்கு எங்கெல்லாம் இந்த டாமினிக் பீஸ்ட் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீ போய் இதை கொன்னுடு, ஏன்னா அப்போதான் உன்னால அந்த ரிலேத்தையே அடைய முடியும். எப்போ நீ நான் சொல்றது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறியோ அப்போ உன்னால அந்த லின் ஃபேமிலியை உன்னால போட்டு தள்ளுற அளவுக்கு உனக்கு பவர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு பிளேஸை காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு காஃபின் இருக்கு. திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்கெலிட்டனும் எழுந்துக்குது. அதுவும் எழுந்துக்குனே சொல்லுது, நீ சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணி முடிக்கலன்னா அவ்வளவுதான், உன்னோட கதையும் என்னோட நிலைமை மாதிரி ஆயிடும். இது பார்த்துன்னு இருக்க லின்சனும் அங்க ரொம்ப பயந்து போயிடுறான். இதனாலே அவனும் கண்ணை தொந்து பார்க்க அப்புறம் தான் அவனுக்கே புரியுது, எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஒரு கனவு தான். எனக்கு என்ன ஆகுது, எனக்கு எதுக்கு இந்த கனவு திரும்ப எனக்கு வருது. இது கேட்டு இருக்க பிளட் ஹெல்டரும் அங்க வெளில வருது. இதனாலே அவனும் சொல்றான், நீங்க எப்போ என் கூட கனெக்ட் ஆனீங்களோ அப்பத்துல இருந்து எனக்கு இந்த வித்தியாசமான கனவு அடிக்கடி எனக்கு வருது. எனக்கும் சரியா தெரியலப்பா, இந்த மாதிரி இந்த கனவுக்கும் நான் கனெக்ட் ஆனதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆனா உனக்குள்ள நான் இருக்கும் போது உன்னோட டிவைன் கான்சியஸ்னஸ்ல எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சீல் கிடைச்சது. என்ன சொல்றீங்க, அப்போனா எனக்குள்ளேயே நிறைய பவர்ஸ் இருக்கா என்ன? ஆமாப்பா, உன்னோட அருமை உனக்கே தெரியல, யாருக்கு தெரியும், நீ இதை வச்சு ஒரு பெரிய ஆளா கூட மாறலாம். இதை கேட்கிற லின்சனுக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்லையப்பா கடவுளே, அப்போ ஏன் பக்கமா. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு கேங்க தான் காட்டுறாங்க. அங்க அவங்களும் டிராவல் பண்ணி வந்துன்னு இருக்காங்க. அந்த கேங்ல ஒரு பொண்ணு இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி எல்லாருமே நில்லுங்க. இப்படி இவங்கள சொல்ல அங்க பார்த்தா 2 பேர் கிரேட் பண்ணினே சொல்றாங்க, நாங்க முன்னாடி போய் நிறைய விஷயத்த பார்த்தோம், இருந்தாலும் அங்க நிறையவே பனி மூட்டை இருக்கா, இதனாலேயே எங்களால அங்க பார்க்கவும் முடியல. அந்த வழி இப்போ சேஃப் இல்லையான்னு எங்களுக்கு சரியாவும் தெரியல. அப்போனா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இங்கில இருந்து போறதுக்கு. அங்க இப்படி இவங்களும் பேசின்னு இருக்க அங்க பார்த்தா ஒரு பயங்கரமான டாமினிக் பீஸ்டும் வருது. இதை பார்த்தோன்னே அங்க இருக்க சோல்ஜர்ஸுக்கும் புரிஞ்சு போயிடுது, இது தேர்ட் ஐ நீதர் வுல்ஃப். இதை பார்த்துன்னு இருக்க அங்க இருக்க ஒரு சோல்ஜரும் சொல்றான், மை லேடி நீங்க பின்னாடி இருங்க.
நாங்க வந்து இதெல்லாம் பாத்துக்கிறோம். இதனாலே அவனும் அங்க அந்த வெப்பனை தூக்கின்னு போய் அங்க குத்தலான்னு போறான். ஆனா அது ஒரு பயங்கரமான உரும்பு தான் உரும்புது. இதனால பயப்புலி அங்க பறந்து போய் விழுறான் தூரமா. இதுலயே இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது அது வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. இதுக்கப்புறம் அந்த நிதர் உல்ஃபும் அந்த யங் லேடி மேல தாக்கலான்னு போகுது. ஆனா அதுக்குள்ள அந்த யங் லேடி வந்து அந்த குதிரை விட்டு தப்பிச்சிடறாங்க. அந்த குதிரை பாவம் அங்கேயே செத்து போயிடுது. அந்த யங் லேடியும் அங்க அவங்களோட ஸ்வாடையத்தை அட்டாக் பண்ணலான்னு இதை பாக்குறாங்க. பீஸ்டும் ஆக்ரோஷமாயிடுது. அதுவும் அங்க பயங்கரமா தாக்கலனது. ஆனா அதுக்குள்ள அங்க ஒரு பயங்கர ஆக்ரோஷமான ஒரு மின்னலும் அங்க தாக்குது. அந்த மின்னலுக்கு இடையில எவனோ ஒருத்தன் இருக்கான். யார் அதுன்னு பார்த்தா நம்ம லின்சன் தான். நம்ம லின்சனுக்கும் புரிஞ்சு போயிடுது. ஓ பரவாயில்லையப்பா, இங்க வந்து 6வது லெவல்ல இருக்க ஒரு பீஸ்ட் இருக்கா, இன்னைக்கு செம்ம வேட்டை தான். அந்த பீஸ்டும் அங்க அட்டாக் பண்ணலான்னு ஆனா அதுக்குள்ள அவனோட பவர் அங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் அங்க ஹெவன்லி செயின்ஸையும் யூஸ் பண்ணி அங்க வந்து பயங்கரமா அதை மாட்ட வச்சிடறான். அங்க மிஸ்டிக் ஃபயரும் யூஸ் பண்ண அந்த உல்ஃப் வந்து அப்படி கருகி போயிடுது. அப்படியே அந்த உல்ஃபை அப்படியே கருக வச்சு அங்க அப்படியே போட்டு தள்ளிடுறான். பரவாயில்லப்பா, இந்த உல்ஃப் வந்து நான் நினைச்சு பார்த்ததோட ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கு. இப்படி ஒன்னும் அங்க உட்காந்து சொல்ல அங்க பின்னாடி இருக்க அந்த சோல்ஜரும் வந்து கேட்கறான். ஹே தம்பி, நீ வந்து யாரு, எதுக்கு இங்க வந்திருக்க? ஆனா இதெல்லாம் கண்டுக்காம நம்ம லின்சன் வந்து அந்த பீஸ்ட் கிட்ட போய் சொல்றான், இது வந்து லெவல் 6க்கான பீஸ்ட், அப்படின்னா எனக்கு கண்டிப்பா லெவல் 7க்கான கோர் வந்து கிடைக்கும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த சோல்ஜரும் ரொம்பவும் கடுப்பாயிடுறான். ஏய் எவ்வளவு தைரியம் இருக்கும், இந்த மாதிரி நீ என்னையே இக்னோர் பண்ற, மரியாதையை நீ வந்து ஷோ ஆஃப் பண்றதை நிறுத்து, இல்லைன்னா உன்னோட நிலைமை ரொம்பவும் மோசமாயிடும். ஆனா அதுக்குள்ள அந்த லேடியும் அங்க வந்து நிறுத்தி விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறுத்து. அவளும் அங்க மாஸ்க கைட்டுன்னு சொல்றான். இந்த மாதிரி என்னோட பேரு யங் குங் ரூ, நான் வந்து தாய் குங் ஷாக்கோட மாஸ்டரு. என்னோட சோல்ஜர்ஸ் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த லேடி சொல்லும் போதே நம்ம லின்சான் அவங்க யோசிக்கிறான், அப்போனா நான் வந்து என்னோட ஐடென்டிட்டியை கொஞ்சம் சீக்கிரட்டா தான் வச்சுக்கணும் போல. இதனாலேயே லின்சான் அவங்க வந்து கிரீட் பண்ணின்னு சொல்றான், என்னோட பேரு வீரனு, நான் வந்து இங்க இருக்க ஹியூ மவுண்டன் அதுக்கான கல்டிவேட்டர். அப்போனா நீங்க வந்து இத்தனை வருஷமா இங்க தான் இருக்கீங்களா? அப்போனா உங்களால அந்த சிட்டியை வந்து தேடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. யாவ் சாவ் சிட்டி. இது கேட்டோன்னே நம்ம லின்சானுக்கும் புரியுது. அப்போனா இவங்க வந்து அங்கதான் போறாங்களா? ஆனா இவங்க எதுக்கு அங்க போறாங்க? அப்போனா யாங் சாவ் சிட்டில இவங்களுக்கும் லின் ஃபேமிலிக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா என்ன? இப்படி இவனு யோசனை இருக்க திடீர்னு பார்த்தா அந்த டிராகனும் கியூட்டா மாதிரி அங்க வெளில வருது. அதுவும் வெளில வந்துட்டு அங்க இருக்க அந்த ராவை பார்த்து சொல்லுது, அழகான பொண்ணு, நீ வந்து கரெக்டான பையன் கிட்ட கரெக்டான கேள்வியை தான் கேட்டிருக்க. ஏன்னா வாரத்துல இவன் 3 வாட்டி வண்டி அந்த யாவ் சாவ் சிட்டி அங்க வந்து இவன் போயிட்டு வருவான். இதை கேட்ட அங்க இருக்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. ராவும் அங்க ஸ்வாட நீட்ரா. சரி நீ வந்து சொல்லு, நீ வந்து யாரு, இது என்னது? இதை பார்த்து இருக்க பிளட் எல்டரும் அங்க லின்சான் கையில போய் கேக்குது, இந்த பொண்ணு என்ன பைத்தியமா என்ன? எந்த பொண்ணு வந்து ஒரு கியூட்டான மாஸ்டர், அதாவது என்ன மாதிரி ஒரு பிளட் எல்டரை பார்த்து இப்படி சொல்றாங்க, அதுவும் வெப்பனை நீட்டுது. நான் எவ்வளவு அழகா இதுக்காக தான் மாறினேன் தெரியுமா? ஏய் நீ வந்து என்ன சொல்ற? நீ வந்து உன்னை ரொம்ப ஏடா இப்ப மாத்திருக்க. நீ வந்து என்ன பண்ணிருக்க தெரியுமா? அட நான் வந்து எதுக்கு தெரியுமா நான் இப்படி மாறி இருக்கேன்? இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களாம் கியூட்டான விஷயத்துக்கு மயங்கி போயிடுவாங்களாம், அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஏய் நீங்க 2 பேரும் நீங்க வந்து காது கிட்ட வந்து என்ன குசு குசுன்னு பேசி நினைக்கீங்க? உண்மையை சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் யாரு? என்ன வந்து மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நாங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நீங்கெல்லாம் இதுக்கெல்லாம் எவ்வளவு கோவப்படக்கூடாது. இது வந்து சொல்ல போனா என்னோட ஹோல்டிங் ஸ்பிரிட். இதை பார்த்து அந்த சோல்ஜரும் ரொம்பவும் கடுப்பாயிடுறான். ஹேய் நீ வந்து போய் தானே சொல்ற, என்ன எவ்வளவு வீட்டான ஸ்பிரிட் எல்லாம் வச்சு நீ அவனும் இருக்க மாட்டான். அப்போனா நீ வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக தான் நீங்க வந்திருக்க. இந்த ஹோல்டிங் ஸ்பிரிட் இதுதான் எனக்கு எல்லாமே. இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னா நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நாங்களே இங்கிருந்து போயிடுறோம், நீங்க வந்து உங்களோட வழியை பார்த்துட்டு போங்க. இதை கேட்கிற ராவுக்கும் புரியுதா, இதனாலே அவ்வளோ மன்னிப்பு கேட்கிறேன், இந்த மாதிரி மன்னிச்சிருங்க. அது பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா அதுக்குள்ள அங்க பனியும் பெய்ய ஆரம்பிக்குது. என்னது இது, இங்க வந்து இப்படி பனி பெய்ய ஆரம்பிக்குது, இங்க வந்து பயங்கரமா பனி பெய்யுது. அப்போனா நீ வந்து என்னோட கேம்ப்லயே நீ வந்து தங்கலாம்ல, எப்போ வரைக்கும் இந்த ஸ்னோ வந்து விழுதோ அப்போ வரைக்கும் நீ இருக்கலாம். அதனால நான் என்ன ஆசைப்படுறேன், நீ வந்து என் கூட இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஸ்னோ விழுறது இது கம்மியானக்கு அப்புறம் நீ வந்து எனக்கு யாவ் சாவ் சிட்டிக்கு போறதுக்கு வழி காட்டு. இதை கேட்கிற லின்சான் அவங்க ஒத்துக்கிறான். ஓகே நான் வந்து உங்க கூட இருக்கிறேன். அங்க மனசுலயே ஒன்னு சொல்றான், பரவாயில்லையப்பா நம்மளுக்கு வந்து ஒரு குழு கிடைச்சிருக்கு, இவங்களுக்குள்ளேயே நான் மிங்கிள் ஆயிடலாம், மிங்கிள் ஆனா எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு வராது. இப்படி அவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோடும் முடியுது. இந்த அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நான் வந்து கண்டினியூவா இதை போடுறேன். உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் இதுக்கான செகண்ட் எபிசோட வந்து வரும். ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாமான்னு கீழே சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.